இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளாவோட ஒரு அத்தன்டிக் டிஷ், தேங்காய் அரைச்ச குழம்புன்னு இதுக்கு பேர். இதுக்கு பருப்பு வகைகள் எதுவும் நம்ம வேக வச்சு ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த காஞ்ச மிளகா, அரிசி, வெந்தயம் வறுத்துட்டு, தேங்காயும் அது கூட வறுத்துட்டு இதை அரைச்சி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 2 ஸ்பூன் பச்சரிசி, 3/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 15 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு பெருங்காயம், குழம்புல போடுறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம், ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தேங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி, உப்பு. இதுக்கு தேவையான காயின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், குடமிளகா, ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை. இது கத்திரிக்காயை தனியாகவும் போட்டு பண்ணலாம், சின்ன வெங்காயம் போட்டு பண்ணலாம், பரங்கிக்காய் போட்டு பண்ணலாம், எல்லா காயும் மிக்சிங்காகவும் போடலாம். ஆனால் இங்கிலீஷ் காய்கறிகள் இதுக்கு அவ்வளோவா செட் ஆகாது. நான் இன்னைக்கு குடமிளகா போட்டது கூட கத்திரிக்காய் கம்மியாக இருக்குன்ட்டு தான் நான் குடமிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி கத்திரிக்காய் தனியாக போட்டு பண்ணலாம், பரங்கிக்காய் தனியாக போட்டு பண்ணலாம், சின்ன வெங்காயம், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணலாம். இப்போ இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறோம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த குழம்புக்கு கடைசி வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான், தாளிப்பு தேங்காய் எண்ணெய் தான், எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான். அந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே பாக்கி இருக்கிற இந்த பச்சரிசி குழம்பு திக்னஸுக்கு இதுதான் மெயின். வாசனைக்கு வெந்தயம், அதே போல் மிளகாத்தூள்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் மிளகாவத்தல் காரம்தான். பெருங்காயம் பொரிச்சிட்டு பாக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். இது வறுபடும் போது பச்சரிசி நல்லா பொரிஞ்சு வரும், வெந்தயம் செவக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஸ்டேஜு. அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காயை போட்டு ஒரே ஒரு வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். தேங்காய் ஃபுல்லாக வறுபடணும்னு தேவையில்லை, சும்மா லைட்டாக இந்த கடாய் சூட்லேயே வறுந்தா போகிறோம். இந்த பாருங்க, பச்சரிசி பொரிஞ்சு எடுத்து வெந்தயம் செவக்க ஆரம்பிக்குது. எடுத்து இதில் தேங்காயும் சும்மா ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை வாசனைக்கு இதையும் போட்டு லேசாக ஒரு வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாய் சூட்லேயே லேசாக இந்த தேங்காய் வறுப்பட்டால் போகிறோம், ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. அவ்வளோதான், இது வறுத்தாச்சு. இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம், ஒரு பேஸ்ட் அளவுக்கு. அடுத்தது குழம்பு எப்படி தாளிக்கணும்னு நான் சொல்கிறேன். கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா. இதுக்கு தாளிப்புக்கு வெந்தயம் தேவையில்லை, ஏன்னா நம்ம அந்த வறுத்து அரைச்சதுலேயே வெந்தயம் போட்டிருக்கோம். இந்த கடுகு வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சாச்சு. 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, குடமிளகாயை முதல்ல போட்டு ஒரு வதக்கிட்டா. ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் இப்போ எதுவும் சேர்க்கலை, வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்கலை. வெங்காயம் சேர்க்காத டிஷ்ஷு எது பண்ணினாலும் அதில் ஒரு குடமிளகாயை கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த குடமிளகாய் போட்டு முதல்ல லேசாக ஒரு வதக்கிட்டு
அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை போடுறேன். போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த 2 காயும் நல்லா வதங்கணும். இது வதங்கின்னு இருக்கும்போதே நம்ம ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருக்கேன். இது 3 சேர்ந்து வதங்கட்டும். இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த காய் வதங்கினோடனே அந்த புளி தண்ணியை கொட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 காயும் ஓரளவு வதங்கிட்டு இதில் நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த புளி தண்ணியை ஊற்றிடுறேன். புளி தண்ணி ஊற்றிட்டு காய் வேகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த புளி தண்ணியில் காயும் சேர்ந்து நல்லா கொதித்து புளி தண்ணி பச்சை வாசனையும் போயிடும், காயும் வெந்துடும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். வெல்லம் வந்து ஆப்ஷனல், தேவைப்பட்டால் போட்டுக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா புளி தண்ணியில் நம்ம போட்ட கத்திரிக்காய் குடமிளகா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. புளி தண்ணி பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச தேங்காய், காஞ்ச மிளகா, வெந்தயம், பச்சரிசி இதை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையே அலம்பி அதில் போட்டுடுறோம். ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட் விட்டு சும்மா ஒரு 4 கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. என்ன காயும் வந்துடுத்து, நல்லா ஒரு 4 கொதி வந்துடுத்துன்னா போதும். இந்த தேங்காய் அரைச்ச குழம்ப மத்தியானம் லஞ்சுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். நைட்டும் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் குழம்பு இருந்தால் மறுநாள் காலையில் சூடு பண்ணிவிட்டு ஒரு 4 இட்லி தட்டில் போட்டு சாம்பார் இட்லி மாதிரி இந்த குழம்ப இட்லி மேலே ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். சாம்பார் இட்லியை விட 100% டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருத்து. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்படியே பச்சையாக மேலே ஊற்றிட்டா இப்போ இது ஃபினிஷ்டு. தேங்காய் வறுத்து லேசாக வறுத்து போடுறதும் இந்த தேங்காய் எண்ணெய் வாசனையும் தான் இந்த குழம்போட ஹைலைட்டு. எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளவும். எங்களுடைய விலாசமும் அதில் இருக்கிறது. மிகப்பெரிய முகூர்த்த வேலைகள், மிகப்பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்.